ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மே மாத வாக்குறுதி ஆராதனைக்கு உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து கடந்த மாதத்தை அற்புதமாய் தேவன் நம்மை நடத்தி வந்தார். இதுகளுக்கு தூரமாவா என்று சொன்ன வார்த்தையின்படியாக இதுகளுக்கு நம்மை தூரமாக்கி ஆபத்து அணுகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. அவர் நம்மை நினைத்தார், காலத்தை பிடித்துக் கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் விசேஷமாய் தேவன் கட்டி எழுப்பும்படியாக அவர் கிருபை பாராட்டினார். எல்லாரும் சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். நினைத்தீரையா, என்னை நினைத்தீரையா, பிடித்தீரையா, கரம் பிடித்தீரையா, நினைத்தீரையா, என்னை நினைத்தீரையா, பிடித்தீரையா, கரம் பிடித்தீரையா, நினைத்தீரையா, என்னை நினைத்தீரையா, பிடித்தீரையா, கரம் பிடித்தீரையா, சிலுவையில் எனக்காய் ஜீவன் தந்து உம் இரத்தத்தால் என்னை மீட்டெடுத்தீ, சிலுவையில் எனக்காய் ஜீவன் தந்து உம் இரத்தத்தால் என்னை மீட்டெடுத்தீ, பரிசுத்த வாழ்க்கை எனக்கு தந்தீ, பற்றி கொண்டே உம் பாதை செல்வே, பரிசுத்த வாழ்க்கை எனக்கு தந்து பற்றி கொண்டே உம் பாதை செல்வே, நினைத்தீரையா, என்னை நினைத்தீரையா, பிடித்தீரையா, கரம் பிடித்தீரையா, நினைத்தீரையா, என்னை நினைத்தீரையா, பிடித்தீரையா, கரம் பிடித்தீரையா, மாறாவின் கசப்பை மாற்றிவிட்டே, மதுரமான வாழ்வை எனக்கு தந்தீ, மாறாவின் கசப்பை மாற்றிவிட்டே, மதுரமான வாழ்க்கை எனக்கு தந்தீ, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து கரைப்பான நீரூற்றாய் மாற்றிவிட்டே, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து கரைப்பான நீரூற்றாய் மாற்றிவிட்டே, நினைத்தீரையா, என்னை நினைத்தீரையா, பிடித்தீரையா, கரம் பிடித்தீரையா, நினைத்தீரையா, என்னை நினைத்தீரையா, பிடித்தீரையா, கரம் பிடித்தீரையா, படுவோமா, நினைத்தீரையா, என்னை நினைத்தீரையா, பிடித்தீரையா, கரம் பிடித்தீரையா, புது எண்ணெயா அபிஷேகம் செய்தி, புது வேலைதான் என்னை கட்டினீ, புது எண்ணெயா அபிஷேகம் செய்தி, புது வேலைதான் என்னை கட்டினீ, உதவாத என்னையும் கண்டெடுத்தீ, உடைத்தும் வார்த்தையால் உருவாக்கி, உதவாத என்னையும் கண்டெடுத்து, உடைத்தும் வார்த்தையால் உருவாக்கி, நினைத்தீரையா, என்னை நினைத்தீரையா, பிடித்தீரையா, கரம் பிடித்தீரையா, நினைத்தீரையா, என்னை நினைத்தீரையா, பிடித்தீரையா, கரம் பிடித்தீரையா. அல்லேலூயா. கடந்த மாதத்துல ஏப்ரல் மாதத்துல புது எண்ணெயான அபிஷேகம் பண்ணி புது விரத்தால் இணைக்கிறேன்.
செலவாத என்னை நீ நான் மீண்டும் கண்டெடுத்து உன் வார்த்தையை நான் உருவாக்கினேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுப்படியாக தேவ சமூகத்தில் நெருங்கும்படியாக தேவனுக்கு ஜெபிக்கும்படியாக கிருபை தந்தாரே. நன்றியோடு கூட பண்ணலாமா? நினைத்தீரையா என்னை நினைத்தீரையா, பிடித்தீரையா கரம் பிடித்தீரையா, நினைத்தீரையா என்னை நினைத்தீரையா, பிடித்தீரையா கரம் பிடித்தீரையா, புது எண்ணெயா அபிஷேகம் செய்தீர், புது வேலையா என்னை இடை கட்டீர், புது எண்ணெயா அபிஷேகம் செய்தீர், புது வேலையா என்னை இடை கட்டீர், உதவாத என்னை கண்டெடுத்து வார்த்தையால் உருவாக்கி, உதவாத என்னை கண்டெடுத்து வார்த்தையால் உருவாக்கி, நினைத்தீரையா என்னை நினைத்தீரையா, பிடித்தீரையா கரம் பிடித்தீரையா, நினைத்தீரையா என்னை நினைத்தீரையா, பிடித்தீரையா கரம் பிடித்தீரையா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் கூட தேவன் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் நம்மை பலப்படுத்துவார். கிருபையினாலே நிரப்புவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த புதிய மே மாதத்துக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த மாதத்தை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுவீராக, உம்முடைய ஆனந்த தைரியத்தினாலே எங்கள் நிரப்புவீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. நம்முடைய வரவு செலவுகளெல்லாம் கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த மாதத்துல ஆண்டவரே எனக்கு வரக்கூடிய எல்லா வருமானங்கள் செலவுகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தடையில்லாமல் எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் தேவைகளை சந்திக்கிற தேவன் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவே சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய போக்கையும் வரத்தையும் தேவன் பாதுகாக்கும்படியாக கர்த்தரை ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 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 பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதித்து தேவன் பாதுகாத்து கர்த்ததாமே வழிநடத்தும்படியாக கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஊழியம் செய்கிறதான எல்லா ஊழியக்கார குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தையும் தேவன் ஆண்டவரே தந்து ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே போஷித்து காப்பாற்றுகிற தேவன் அப்படியாய் ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவரே போஷித்து காப்பாற்றும்படியாக நம்மை காத்து வழிநடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். கிருபை இறங்குகிறதாய் ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய கரத்தால் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவர் எங்கள் ஆத்மாவை காக்கிறவர், எல்லா தீங்கு விலைக்கு பாதுகாக்கிறவர். அப்படியா எல்லா தீங்குக்கு விலைக்கு எங்கள் ஆத்மாக்களை பாதுகாப்பீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த அருமையான நாளிலும் மாதத்தினுடைய முதலாவது நாளில சங்கீதத்திலே 68ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படியாய் சங்கீதம் 68:35ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாதத்திலும் கூட நமக்கு பலனை அவர் தந்து நம்மை நடத்துவார். அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய பலன் இந்த மாதத்தில் நமக்கு உண்டு, அவிரிதமாய் உண்டு. அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு அவர் பலனை கொடுக்கிறார்? சோர்ந்து போவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். அல்லேலூயா, சோர்ந்து போயிருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலனை தருகிறவர். இந்த மாதத்துல நீ சோர்ந்து போய் இந்த மாதத்துக்குள்ளாக நீ வந்திருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு பலனை தருவார். அல்லேலூயா, சத்துவத்தை பெருகப்படுவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஆசேர் என்கிறதான கோத்திரத்திற்கு ஒரு ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சிக்கு கீழாய் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். அப்படி என்றால் உன் வாழ்நாள் முழுவதும் உன் பலன் இருக்கும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்துகிறதான் நம் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையால்தான் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா, என் கரத்தினாலே, என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாத, திகையாத, நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உனக்கு வேண்டிய சகாயம் எல்லாம், உதவிகள் எல்லாம் செய்வேன். என் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையில ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. அல்லேலூயா, இந்த மாதம் நம்ம விசுவாசிப்போம். எனக்குள்ளாக தெய்வ பலன் உண்டு. ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, என் வாழ்நாள் முழுவதும், என் நாட்கள் முழுவதும் எனக்கு பலனை கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் அவர்களுடைய பலன், கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் படைகளுக்கு அரணான அடைக்கலமானவர். எப்படியாக ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு பலன், தாம் அபிஷேகம் படைந்தவருக்கு அவரே காக்கும் பலனாக இருக்கிறார். The Lord is their strength and He is the saving strength of His anointed. கர்த்தர் நம்மை காக்கும் பலனாக இருக்கிறார். நம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்மை அவர் காக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, காக்கும் பலனாய் அவர் நமக்கு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இப்படியாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறியிருக்கும் பிரஜாதிகளெல்லாம் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலும் ரட்சிக்கப்பட்டேன். அவனுக்கு விரோதமாக இருக்கிறதான அந்த பொல்லாத மனுஷன், வசனத்துக்கு எதிராக தடை செய்ததான அந்த பொல்லாத மனுஷன் உதவி யாரும் என்ற சூழ்நிலை அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு துணையாய் நின்று கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா, கர்த்தர் எனக்கு துணையாய் நின்று கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். ஆகையால் நான் பிரசங்கம் நிறைவேற்ற பிரஜாதை எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் எனக்கு அபிதமாய் பண்ணினார். நம்முடைய ஊழியத்தின் பாதையில் கூட தேவன் நம்மளாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் வசனங்களை கேட்பதற்காகவும்
அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு துணையாக இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பலம் நம்முடைய ஒவ்வொரு பலவீனங்களையும் கூட அதை நம்ம கிரியை செய்து நம்மை பலவானாய் மாற்றப் போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் வாக்கு கொடுத்தார், நான் அதை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆயுசு முழுவதும் நாம் பலனுள்ளவர்களாய் மாறும்படியாக அவர் நம்மை பலப்படுத்துவார். நாம் ஊழியம் செய்வதற்கு நமக்கு துணையாக இருந்து நம்மை பலப்படுத்துவார். சத்துருக்களின் எல்லா வல்லமைகளுக்கும் நம்மை காத்து நம்மை நடத்துவார். அவர் தாம் அபிஷேகம் பண்ணினாரே, நம்மை அபிஷேகம் பண்ணினாரே, நமக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? நமக்கு அவர் காக்கும் விரனாக இருக்கிறார். கர்த்தரே நம்முடைய பலன். அல்லேலூயா. இந்த அருமையான வேளையில இந்த பலனை நாம் எப்படி அந்த கர்த்தர் தருகிற பலத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி பலப்பட முடியும்? எப்படி நான் பலப்பட போகிறேன்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் புது பலன் அடைந்து கடுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்கள் புதுபலன் அடைய போகிறார்கள். கர்த்தருடைய பலன் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எதற்காக ஜெபம் பண்றாங்களா? எதற்காக இடைவிடாமல் ஜெபம் பண்றாங்களா? சந்தோஷத்திற்குரிய 11ஆம் வசனம், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. சபை விசுவாசிகள் தெய்வ வல்லமை பெற வேண்டும் என்று சொன்னால், இங்கே சொல்லுகிறார், ஊழியக்காரன் நான் ஜெபித்தேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணினேன். அப்ப நாமும் நம்முடைய தேவ பலத்துக்காக நாம் ஜெபிக்கிற வேளையில, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற வேளையில அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34 வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34 வசனத்தில், விசுவாசத்தினாலே அக்கினி உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். நம்முடைய பலவீனத்திலே நாம் எப்படி பலன் கொள்ள முடியும்? கர்த்தர் பேரில் இருக்கிற விசுவாசத்தினால் பலன் அடைய முடியும். அவர்கள் பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவரானார்கள், அந்நிய சேனைகளை முறியடித்தார்கள். இதுதான் தேவன் கொடுக்கிறதான பலன். தேவன் இந்த மாதத்தில் பலன் கொடுக்கிறேன்னு சொன்னாரு, வாக்கு பண்ணினாரு. அந்த பலன் என் வாழ்க்கையில எப்படியாக நிறைவேறப் போகிறேன், எப்படி நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன்? என்னுடைய விசுவாசத்தினாலே, நான் அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறதுனால கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அதுதான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி
அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மை என்னதென்று அறியும்படி ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வல்லமை மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. எப்படி அதை பெற்று அனுபவிக்க முடியும்? விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்டதான இந்த மகாமேன்மையான வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பலவீனத்திலே பலனடைய வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ரோமர் 10:16 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் எப்படியாய் வருகிறதா? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அவன் விசுவாசத்தினாலே பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். விசுவாசம் கேள்வினால், வசனத்தை கேட்பினால் வரும். ஹல்லேலூயா. ஆகையால நாம் நமக்கு நாமே விசுவாசத்தை உருவாக்க முடியாது. நமக்கு நாமே ஒரு காலம் விசுவாசத்தை உருவாக்க முடியாது. தேவ வசனம் நமக்குள் உருவாக்குதான் விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 2:4 எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படி. மனுஷருடைய ஞானத்தினாலே நம்முடைய விசுவாசம் ஒருபோதும் கட்டப்பட முடியாது. நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி எப்படி இருக்குமா? அவர் சொல்லுகிறார், பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 5 என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வஞ்சகம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுவதாயிருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்டதான வசனங்கள் தான், இப்படிப்பட்டத ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதான வசனங்கள் கேட்பதனால்தான் மாத்திரமே விசுவாசம் வெள்ளம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான வேளையில நம்முடைய விசுவாசம் வசனத்தை கேட்கிறதுனால வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய செவிகளை கேட்டு அந்த வசனத்துக்கு நல்ல ஒரு அதை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் 3வது காரியம் 2 தீமோத்தேயு 2:1. அதனால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. எப்படி பலப்படணும்? ஹல்லேலூயா. பலவீனத்தில் பலன் விசுவாசத்தினால் அடைந்தானே. இங்கே சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன், உத்தமகுமாரனாகிய கர்த்தருடைய தேவ மனுஷனுக்கு சொல்லுகிறார், நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படும். கிருபையில் பலப்படும். அதிகாலமே கர்த்தரை தேடவும், கிருபையினால் பெற்றுக்கொள்ளும். குடும்பமாய் சோதரித்து கர்த்தரை சோதனை பண்ணி கிருபையை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால்தான் 1 கொரிந்தியர் 16:13 அப்படி சொல்லுது. 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொண்டு பி ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷனாயிருங்கள், பலன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதற்காக விழித்திருக்க வேண்டும்? எதற்காக விழித்திருக்க வேண்டுமா? 1 பேதுரு 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிருக்கிறது. 1 பேதுரு 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து
செம்பனத்திற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விழித்திருந்து செபம் பண்ணுங்கள் சொல்லி ஆண்டவர் சொன்னார். செபம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் கொடுக்கத்தான பலனை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நிலை கொண்டிருந்து கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புருஷனாக இருக்கும் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி சிந்தித்து குழந்தைக்கு ஏற்ற மாதிரி செயல்களை செய்வதாக விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணணும்? பூரண புருஷனாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பீ ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை மகிமை மகிமை. அருமையான வேளையில் ஆலோசனை ஒப்பு கொடுப்போமா? இந்த மே மாதத்தில் ஆண்டவர் வாக்குரைத்தவர் நிச்சயமாய் நம்முடைய பலவீனத்திலே அவர் பலன் இறங்கும் கிரியேஷன். வாழ்நாள் முழுவதும் எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையிலே பலன் கொள்கிற மனிதர்கள் தங்கள் இருதயத்திலே சரியான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அழுகையில் பட்டத்தாக்கி ஒருவர் நடந்து கழிப்பான நீருக்காய் மாற்றப்படுவர். அவர்கள் பலனடைந்து ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பலனடைகிற மனுஷர்கள் பாக்கியவான். காத்திருந்து செபம் பண்ணி தேவ சமூகத்திலே பலனடையும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தினாலே கட்டி எழுப்பி விசுவாசத்தினாலே தேவ பலனை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. பலவீனத்திலே பலன் கொள்வோம் விசுவாசத்தினாலே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கிருபையிலே பலப்படும். கிருபையினால் பலப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இலவாய்க்கு அந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் அபிஷேகம் பண்ணினதற்கு கர்த்தர் பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாம் அபிஷேகம் பண்ணினவனை ஹல்லேலூயா கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் காக்கும் பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is the saving strength of his anointed. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஆளுநர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழி எப்படி இருக்குமோ எப்படி செய்ய போகிறோமோ எந்த ஒரு பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் நாளை பிரசங்கம் நிறைவேறதுக்காகவும் புறஜாதிகளை கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. எனக்கு துணையாயிருந்து என்னை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அம்மையே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா வாயிலும் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே என் தேவன் அருணும் பலத்தினாலும் நாங்கள் ஆண்டவரே பலத்திலே பலனடைந்து தேவ சமூகத்திலே காணப்படுகிறார். ஆண்டவரே கர்த்தர் கிருபைகளை பாராட்டுகிறார். ஜெபிக்க கிருபை பாராட்டுகிறார். தேவ சமூகத்தில் வேளையிலும் காத்திருக்க கிருபை பாராட்டுகிறார். விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை தருகிறதான தேவ வார்த்தைகள் எங்களுடைய செவிகளிலே ஆண்டவரே தொனிக்கட்டும். ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் அது தங்கட்டும். ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே கட்டி எழுப்பப்படட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிகாலையில ஆண்டவருடைய புது கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தேவனப்பா நாங்கள் ஆண்டவரே குடும்பமாய் சோதரித்து ஆண்டவரே ஆண்டவரே கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஆண்டவரே கிருபையினாலே பலப்படும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பொறுப்படுத்தி எங்களை நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பம் விசுவாச குடும்பங்களை நடத்துவீராக. ஊழியம் செய்கிற குடும்பங்களை கர்த்தர் நடத்துவீராக. நன்றியோடு சோதரிக்கிறோம். தேசத்துல கர்த்தர் ஆண்டவரே பண்ணவரை ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. பெரிதான ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய கரம் வல்லமையில கரம் என்பது ஆண்டவரே தேவனாகி போய் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே பெரிதான ரட்சிப்பை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையோடு கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய
பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் வழிநடத்துகிறது இன்றும் இன்றும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியவன் வருகிற வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவா என்னை ஆசீர்வதி, எல்லை பெரிதாக்கும். இயேசு தேவா என்னை ஆசீர்வதி, எல்லை பெரிதாக்கும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவரே இயேசுவா, தேவரே இயேசுவா. Hallelujah, hallelujah, hallelujah. Praise God.